சீக்கிரம் கதவை தர. பரதேசி வெள்ள வாடா. என்ன பண்ற ஷீரோ? வெளிய வாடா. அடே அர்ஜென்ட்ரா, புரிஞ்சுக்கடா. அதுதான் டாய்லெட் பேப்பர் காலி ஆகணுமா? குத்தனம் பண்றதே இவனுக்கு வேலையா போச்சு. வெளிய வாடா. கதவை உடைக்க வச்சிருவான் போல இருக்கே. தினம் இதே அக்க போரா இருக்கடா. டேய் கதவை தரடா. சரியா பார்த்து போடா. இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. பின்னாடி வேற நச நசன்னு இருக்கு. வாழ்க்கை என்ன ரொம்ப சுலபமா இருக்கும் நீ நினைச்சிட்டு இருக்கியா? பறவைங்களுக்கெல்லாம் கூட கஷ்டம் இருக்கும் தெரியுமா? நீ போய் சொல்ற. இந்த மனுஷங்க உனக்கு பிரெட் தராங்க, எனக்கு விஷத்தை தராங்க. இதுக்கு மேல உன்கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல. இன்னும் நீ எங்கதான் இருக்கியா? இன்னைக்கு என்ன புலம்பிக்கிட்டு இருக்கா? இவனோட வாழ்க்கையை இவன் வெறுத்துட்டானா ஷீரோ? வீடுகள்ல எலியா வாழ்றது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். வர இப்பெல்லாம் இவன் ரொம்ப தொட்டாசினிங்க ஆகிட்டு இருக்கான். என்ன தேவையில்லாத டென்ஷன் ஆக்காதன்னு சொன்னல. கோவப்படாத. குடுபுடு குடுபுடு. ஒழுங்கா வாய முடிக்குது, இல்லனா அவ்வளவுதான். போதும் உங்க சண்டையை நிப்பாட்டுங்க. இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு சிக்கன் வேணுமா இல்ல ஃபிஷ் வேணுமான்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன். அந்த ரெண்டாவது விஷயம் நீ என்ன சொன்ன? அது மீன் நான் சொன்னேன். மீனா கேக்குறான் பாரு. மீன் தான். உனக்கு முதல்ல மீன் பிடிக்க தெரியுமா? எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து எனக்கு நீந்த தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு நிலப்பறவை. தண்ணில விழுந்தா நான் முழுகிடுவேன். நீ போய் உன்னோட வேலையை பாரு. ரெண்டு பேரும் சண்டையை நிப்பாட்டுங்க. மீனை நான் கொண்டு வரேன், சரக்க நீங்க கொண்டு வாங்க. திரும்ப ஏன் ஏமாத்தைய பாக்குறீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. நீ சொல்றது சரிதான். ஆனா பணம் இல்லாம சரக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. இங்க நின்னு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காதீங்க, சோம்பேறி பசங்களா. சீக்கிரம் போய் சரக்க கொண்டு வாங்க, புரியுதா? நாங்க கிளம்புறது தான் நல்லா இருக்கும். நீ மியூசிக் என்ஜாய் பண்ணு. போலாம் ரஸ்கி, சரி, சீக்கிரம் போ. எனக்கு இந்த டவுன் சுத்தமா பிடிக்கல. ஷீரோ, ஷீரோ எங்க இருக்க? நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா? ஷீரோ, ஷீரோ எங்க இருக்க? எங்க இருக்க? நான் கத்துறது உனக்கு கேக்குதா? ஷீரோ, ஷீரோ. ஏய், வாசிக்கிறத நிப்பாட்டு. இது ஒரு மியூசிக்காடா? இதை விட நாயை நல்லா கரைக்கும். அந்த செல்லவுக்குள்ள ஏதோ ஒரு பம்பு செட்டு மோட்டர் வச்ச மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருக்க. ஷீரோ, நீ இங்க இருக்க? இறங்காது. ஷீரோ, ஷீரோ, நான் தான் பிளாக்கி, நான் தான் பிளாக்கி. ஷீரோ,
இப்பதான் நான் ஒரு அழகான விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்கேன் ஷீரோ. நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்த ரொம்ப அழகான விஷயம் அதுதான். அந்த பூனை அவ ரொம்ப 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 அழகா இருக்கா. நீ அவளை பார்க்க விரும்புறியா? அழகாடா? உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. பார்க்க ஒரு தேவதை மாதிரி இருக்கா. பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவேன். நான் மயங்கிடுவேனா? அவங்க கொண்டு ஒரு சரக்கையும் குடிக்கணுமே. ஒண்ணு பண்ணுவோம், அவங்க வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். அழகுன்னா தட்டையான மூக்கு நீளமான வாழு இருக்குமே, அவங்கள ஒருத்தியா? இல்ல 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 இல்ல, இவ அந்த கூட்டத்தை சேர்ந்தவெல்லாம் இல்ல. இவ ரொம்ப அழகா தேவதை மாதிரியே இருக்கா. இப்படி ஒருத்திய நீ பாத்துருக்கவே மாட்டேன். ஓ, அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறியா? ஷீரா, உன்னை எவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்வாளா நண்பா? டென்ஷன் ஆகாத. அவளுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். ஆனா இப்ப சீக்கிரம் கிளம்பி வா, இல்லன்னா அவ போயிடுவா. கொஞ்சம் கூட உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா? எனக்கு கடன் கொடுக்கறத நிறுத்திட்டு எனக்கு மரியாதை சொல்லி தரியா? கதவா உனக்கு இனிமே எப்பவும் கடன் கிடையவே கிடையாது. சரியான சோம்பேறி பயலுக. மரியாதைனா என்னன்னே தெரியறது இல்ல. ஹலோ சார், நான் ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். என்ன பார்த்தா உதவி மையம் மாதிரி தெரியுதா? எல்லாரும் மாதிரியும் போனை பார்த்து தெரிஞ்சுக்க. ஏண்டா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. அது தெரிஞ்சதுன்னா நான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரா பிளான் போட்டு நேர விஷயத்துக்கு வந்துடுவேன். சரியா? அது சரி, நானு கூட வரலாமா? அவளுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லு. உனக்கு அவளை கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அவளை பிரின்சஸ்னு தான் கூப்பிடுறாங்க. ரொம்பவே அழகா இருப்பா. அவளை பார்த்தாலே நீ அவ அழகுல மயங்கி விழுந்துடுவ. நீ எதுக்கும் பயப்படாத ஷீரோ. நீ எப்பவும் போல நீயா இருந்து மத்தது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு. அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். நீ எனக்கு இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. உனக்காக நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன் ஷீரோ. ஜோடிகளை இணைச்சு வைக்கிறது தான் என்னோட வேலைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. என்ன பழைய தொழிலுக்கே போயிட்டியா பிளாக்கி? ஆமா ஷீரோ, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. ஒரு ஃப்ரெண்டு தானே இன்னொரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணியாகணும். சரி, நானும் பார்ட்டிக்கு வரலாம்ல. ஹேய், நான் உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன், நீ என்ன பார்ட்டிக்கு கூப்பிட மாட்டேங்கிற? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? கவலைப்படாத பிளாக்கி, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நமக்காகவே எவனோ சரக்கு பாட்டில அங்க எடுத்து வச்சிருக்கான். வா, நம்ம வேலையை காட்டிடுவோம். அந்த குடிகாரங்கிட்ட இருந்தாலும் பாட்டில புடுங்க முடியுமா என்ன? இன்னைக்கு நல்ல பாடம் கத்துக்கிட்டியா? நீ தேவையில்லாம பேசாத. சரி சரி, டென்ஷன் ஆகாத. உன் வலி எனக்கு புரியுது. நீ இன்னும் கொஞ்சம் திறமையா செயல்படணும், அவ்வளவுதான். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ வாயை மூடிட்டு போ. வர வர இப்பெல்லாம் நீ ரொம்ப சிடுமுஞ்சாயிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா? நீ கூட தான் வாய் அடிக்கிட்டே இருக்க. பிரமாதம். இந்த மாதிரி இன பூனைகளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவுல உருவாக்குனாங்களாம். வெறும் ராஜாங்க மட்டும் தான் இந்த மாதிரி பூனைகளை வச்சிருப்பாங்களாம். அதனாலதான் உனக்கு நீ ஏன் ஒரு புது பேரை வச்சுக்கணும்னு நினைக்கிற நண்பா. பூனை அரசன் எப்படி இருக்கு? பூனை அரசன் என் செல்ல குட்டி, என் குட்டி இளவரசிக்கு எவ்வளவு பாசம். நீ பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? உன்னை நாள் பூரா என் மடியிலேயே வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பாரு, இங்க பாரு, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாத்தியா? இத நீ மொத்தமா கெடுத்து வச்சிருக்க. ஐயோ, இன்னைக்கு திரும்பவும் லேட் ஆயிடுச்சே. எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. என்னால இப்ப விளையாட முடியாது. நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுறேன். நான் இல்லாத நேரத்துல வீட்டுல சேட்டை பண்ணாம இருக்கணும். நல்ல பொண்ணா இருக்கணும். நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய விளையாடலாம்.
இளவரசி, என் பேரு ஷீரோ. நீ என்னோட ஃப்ரெண்டா? இது என்ன? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செத்துட்டாளா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்க. இவளுக்கு என்னாச்சு? இவ செத்துட்டாயா? ஐயோ, ஏதாவது பேசு. ஐயோ, இவ செத்துட்டா. இப்ப நம்ம என்ன பண்றது? ஷீரோ, நம்ம சீக்கிரமா இங்கிருந்து ஓடிடலாம். வா, சீக்கிரம் வா. நீ பயப்படாத, இதுல நம்ம தப்பு எதுவும் இல்ல. ஏய் பிளாக்கி, நாம இவளை எதுவும் பண்ணல. அவன் திரும்ப வந்துட்டான். ஓகே வரேன், இருங்க. ராஜகுமாரி எங்க இருக்க? ராஜ்குமாரி, என்னாச்சு? இல்ல என் செல்ல ராஜகுமாரி. சீக்கிரமா போறது நல்லது. கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க நடந்ததுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நடந்தது ஒரு விபத்து. அவளே அதுல மாட்டி செத்துட்டோம். ஐயோ, எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? நீனும் கொஞ்சம் சொல்ல. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சார். இங்க பாரு ஷீரோ, அவனை குத்திட்டான்டா. இனிமே நான் பொழைக்க மாட்டேன்டா. நம்மளோட எல்லா நண்பர்கள் கிட்டயும் நான் எப்படிப்பட்ட ஒரு வீரனா வாழ்ந்துகிட்டு இருந்தனோ அதே மாதிரி ஒரு வீரனா நெஞ்சில குத்துப்பட்டு செத்துட்டேன்னு சொல்லு. ரொம்ப டயர்டா இருக்கு. செல்லுன்னு ஏதாவது குடிப்பான். ஷீரோ, அவன் எங்க போனா? ஷீரோ எங்க இருக்க? அந்த ஷீரோ எங்க போய் தொலைஞ்சான்? நம்மளால சரக்கு ரெடி பண்ண முடியலன்னு நீயே அவன்கிட்ட சொல்லிடுப்பா. என்னால அவன்கிட்ட சொல்ல முடியாது, நீயே சொல்லிக்கோ. அவன் ரொம்ப கத்துவான். அதுவும் உண்மைதான். ஹேய் சிரு, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓரம் போட கிழவா, இப்ப நான் நல்ல மூட்ல இல்ல. என்ன கடுப்பேத்தாத. இல்ல என்ன நம்பு, இது உனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். ஒரு வழியா உனக்கு புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, அதுக்குள்ள சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். இல்ல இங்க பாரு, அதை விடு, நான் சொல்றேன். என் பின்னாடி பாரு. யார் இது? ஹலோ, என் பேரு டாக்கோ. ஹலோ அப்பா. என்னது அப்பாவா? நானா? நீ என்ன பேசுற? நீங்க ரெண்டு பேரும் பார்க்க அச்சரிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்க. எனக்கு பசங்க நல்லா யாரும் இல்ல. வருத்தப்படாத. அவன் கூட நீ இல்லாம இருக்கிறதே நல்லதுதான். அவன் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். பாத்தியா, நம்மளோட ஷீரோ கூட
வெறும் கையோட தான் வந்துகிட்டு இருக்கான். ஓவரா சிரிக்காத. இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு நம்ம பசியோட தான் இருக்கணும். இதுல நீ என்ன முட்டாள்னு சொல்றிய? என்னப்பா எப்படி இருக்கா? பந்தி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு நான் மீன் சமைக்கலான்னு இருக்கிறேன். நிறைய மீன் வாங்கி இருக்கேன். ஆமா ஆமா, ஃப்ரிட்ஜ்ல வேற 1 கிலோ வச்சிருக்கேன். எனக்கு மீன்னா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. என் உடம்புக்கு என்ன, நல்லாதான் இருக்க. நீ உன் உடம்ப பாத்துக்கோ. குழந்தைங்களை கேட்டதா சொல்லு. யார் அது? நில்லு. இத மறந்து அவனை யாராவது போனீங்க. இதோ மீனும் ரெடி. ஆமா சரக்கங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. என்னாச்சு நண்பா? அவனால தப்பிக்க முடியல. யாரு? ஜோடிகளை இணைக்கிற என் நண்பன் பிளாக்கி இன்னைக்கு இறந்துட்டான். கடவுள் அவன் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும். இன்னைக்கு என் நண்பன் இறப்புக்காக குடிக்கலாம். ஏய், ஆமா சரக்கங்க. இல்ல, எங்களால சரக்கு கொண்டு வர முடியல. கூடவே சரக்கு உடம்புக்கு நல்லது இல்ல நண்பா. அது லிவர் டேமேஜ் ஆக்கிடும். சொல்றது புரியுதுல்ல? ஓகேவா? ஓ தபாக்கற, இப்ப நீ என்ன சொல்ல பாரு? நாங்க உன்னோட வேலைக்காரங்க இல்ல, நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களால எடுத்துட்டு வர முடியலனாலும் நாங்க அதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். அதோட எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாது. சும்மா கதை சொல்லாத. சரி விடு, நான் போறேன். நாங்க என்னடானா சரக்குக்காக எங்க உயிரையே பணைய வச்சுட்டு வந்திருக்கோம். நீ உன் இஷ்டத்துக்கு எங்களை திட்டிட்டு போற. வர வர நீ ரொம்ப மோசமாயிட்ட. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யாரு நீ புதுசா? இவன் குட்டி ஷீரோ மாதிரி இருக்கா? நீ சொல்றது ரொம்ப சரிதான். தண்ணி ஊத்தி வச்சிருக்கான். என்ன தண்ணி தாண்ட வராயா? இருக்கிற சரக்கெல்லாம் குடிச்சிட்டு எனக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கியா? செல்ஃபிஷ் ஃபெல்லோ. நன்றி கட்ட பூனை. கிளாசிக்கல் மியூசிக்க கேட்டா ஒரு பசு நிறைய பால் கொடுக்கும், மரங்கள் எல்லாம் சீக்கிரமா வளரும். ஆனா நீ குண்டாகிறது நாத்தமாகறது தான் ஜாஸ்தி ஆகுது. கழுத கத்துற மாதிரி ஒரு சத்தான சங்கீதங்கிறியா? சங்கீதத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஞான சூன்யம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், நீ ரொம்ப பேசுற. சீரோ, எனக்காக நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க? ஒண்ணும் பண்ணதில்ல. சாப்பிட குடுக்கறதுல, குடிக்க குடுக்கறதுல. யாராவது கேட்டா பூனைக்கு என்ன உசுருங்கிற வெக்கமா இல்ல உனக்கு? போடா டேய். இதுக்கு மேல நீ பேசுனேன்னா உனக்கு மரியாதை இல்ல. உன் மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல. தயவு செஞ்சுக்கிறது போயிடு. கத்தாத. உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? ராத்திரி பகல்னு பார்க்காம ஒரே இடத்துல உட்காந்து என்ன துரு பிடிச்ச கருமத்தை வாசிச்சிட்டு இருக்க. நீ இப்ப தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. வெளியில போடா. பொடியா போடா தடியா. இந்த நேரத்துல சரக்கு கிடைக்கும். சீரோ, ஏய், நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாரு மடையா. உன்னாலயே செல்லோவே உடைஞ்சிருச்சு. யாரது? கதவை திறடா. நான் இந்த பில்டிங்கோட சொந்தக்காரி. ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு வேலையும் செய்யாத உதவாக்குற பயல. உன் பூனைய ஒழுங்கா அடக்கி வை. இல்ல ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் இத கீழே வச்சிடுறேன். இப்ப சொல்லுங்க உங்க பிரச்சனைய. வேற ஒண்ணும் இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. அடே வாய மூடு. என்ன ஆண்டின்லாம் கூப்பிடாத. நீயும் அந்த பூனை மாதிரி உதவாக்கறதா? இது வரைக்கும் வீட்டுக்கு வாடகைன்னு ஏதாவது கொடுத்திருக்கியா? வாடகைன்னு கொடுத்தது இல்லையா? அடுத்த மாசம் சொல்லிட்டே போற. ஆனா எதுவும் தந்த பாடல. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க. என் மீனை திருடிட்டு வந்துச்சுல அந்த பூனை, அதுக்கு வயித்தாலதான் போகும். இந்த உதவாக்கற பூனை உங்க வீட்டு மீனை திருடிருச்சா? இப்ப என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க. அது வாயை கிழிச்சு அது உள்ள பஞ்ச வச்சு தச்சு கொடுத்துறேன். போடா உதவாக்கற பயல. ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியல, இதுல பூனைய கிழிச்சிருவானா? எங்க இருந்துதான் எனக்கு வந்து வாய்க்கிறாங்களோ. ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழிய பாரு. கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றது. உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் தர, புரியுதா? ஒழுங்கா நாளைக்கு
நாளைக்கு என் வாடகையை கொடு. ஆனா அதுக்கப்புறம் உனக்கு டைமே தர மாட்டேன். நாளைக்கு மட்டும் பணம் வரல, பெட்டி படிக்கிற தூக்கி வெளியே கொஞ்சம் கூட போட்டுருவேன். கருணையே இல்லையா எனக்கு? நாளைக்கு வாடகை வந்தாகணும். இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை அப்படிலாம் உள்ள ஒண்ணும் தள்ளிடுவேன். பண்ணிடாதீங்க. ஏதோ வர கதவை திறந்து விடணும்ல. உனக்கு வேணும்டா. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இவன் ரொம்ப நல்லாவே ஜோக்ஸ் அடிக்கிறான் நண்பா. இவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்? எனக்கு என்னமோ இவ அப்படியே அவங்க அம்மா மாதிரின்னு தோணுது ஹீரோ. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொன்னல. முதல்ல இங்க இருந்து போ. ஆனா அப்பா, நான் உங்களுடைய மகள். நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, தாத்தான்னு கூப்பிட்டாலும் சரி, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் ஏதாவது பண்ணிட போறோம். போயிடு, போ. பாவம் குழந்தை மேல கோவப்படாத ஹீரோ. நீ குறுக்க வராத. ஆனா அப்பா, எப்படி என்ன அப்பான்னு கூப்பிடாத. இங்க இருந்து போ. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? பை பை. இங்க பாரு, நீ இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது. நீ திரும்ப வந்துட்டியா? நீ சாக வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. செத்து. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விடவே மாட்டேன்டா. புரிஞ்சதா? நீ பண்றது பெரிய முட்டாள்தனம், தெரிஞ்சுக்க. நீங்க இருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன நண்பா. இன்னையிலிருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போயிடு, இங்க இருந்து ஓடி போயிடு. ஒரே அடியா ஓடிடு. இனிமே எப்பவும் எதுக்காகவும் திரும்பி வராத. ஏய், என்ன பெருசா நியாயம் பேசுற? வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது நீ தான். அது ஏன் பிரச்சனை. இனிமே உன் வழிய நீ பாத்துக்கடா, காட்டு பூனை. அவன் கிடைக்கிறான், அவனை விடு. உன்ன மாதிரி நல்ல குழந்தைய போக சொல்றானே, அவன்லாம் ஒரு அப்பனா? நீ பேசாம என் கூடவே இருந்துரு. உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறேன், பால் கொடுக்கறேன். நீ எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்னால உங்க கூட இருக்க முடியாது அங்கிள். நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு யாரும் தேவையில்லை. இது பழகிக்கிறது தான் எனக்கு நல்லது. என்னதான் இருந்தாலும் சொன்னதுக்கு தேங்க்ஸ். சரி சரி, கொஞ்சம் இரு. ஏதாச்சும் சாப்பிட கையில எடுத்துட்டு போ. வேணாம், எனக்கு பசிக்கல. நான் கிளம்புறேன். பாய் பாய். டேக்கோ, பார்த்து ஜாக்கிரதையா இருடா செல்லம். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? எனக்கு எவனோட தயவும் தேவையில்லை. இவன் தான் சோம்பேறி, நான் இல்ல. யாருக்கிட்ட வேலை காட்டுறான்? என்கிட்டயவா? எனக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் தேவைன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்பவே. இப்ப நீ என்கிட்ட இருந்து எங்க தப்பிச்சு ஓடுவா? இப்போ உன்கிட்ட ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு. நீயா சரண்டரானா நல்லா இருப்ப, இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவ. நான் சொல்றது புரியுதா? எங்க நீ எவ்வளவு சத்தம் போட்டு கத்துனாலும் எவனும் வர மாட்டாண்டி செல்ல குட்டி. டேய், நாத்தம் முடிச்ச நாய்ங்களா? எவன்டா? ஏண்டா இந்த அழகு தேவதைய தொந்தரவு பண்றீங்க? இதோ வரேன். சும்மா உருமாதுறாதே. செல்லம், உன் பேர் என்ன? என்னோட பேரு மிஸ்கா. மிஸ்கா. பேரு அழகா இருக்கு. ஒழுங்கா வழி விட்டு, அவ எங்களுக்கு சொந்தம். ஆமா, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நான் அழகான பையன், நீ அழகான பொண்ணு. இன்னைக்கு நாள் சூப்பர். வா, ஓரமா உட்காந்து பேசுவோம். என்ன சொல்ற? என் கூட ஒரு அழகான டேட்டுக்கு வரியா? பைத்தியக்காரா! என்ன என்னன்னு கூப்பிட்ட? பைத்தியக்காரன். பைத்தியம்? ஆமாண்டா. நானா பைத்தியம்?
நீதான்டா என்னைய பைத்தியம்னு சொன்ன. இல்ல அவ அத சொல்லல. நான் அப்படிதான் சொன்னேன். அடே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொன்னா என்ன பண்ணுவான்? என்ன பார்த்து பைத்தியங்கிறியா? அப்படிதான் சொல்லுவேன். இன்னொரு முறை பைத்தியம்னு சொல்லி பாரு, பைத்தியக்கார நாய் பயல. ஒரு தடவை என்ன 100 தடவை சொல்லுவேன், நீ ஒரு பைத்தியம். ஆமா அசஞ்சா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதேதோ பேசிட்டு இருக்க. ஆனா இது எப்படி சாத்தியம்? என்ன இது சாத்தியமே இல்ல. இவ மூலதான் வெள்ள பாட்டில்ல இருக்கே. ராஜகுமாரி, ராஜகுமாரி, என் செல்ல ராஜகுமாரி, ராஜகுமாரி. பழி வாங்கணும். என்னைய பைத்தியம் சொன்ன. நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. உனக்கு ரொம்ப நன்றி. உனக்காக நான் எத்தனை பேரவனை இந்த மாதிரி துவைச்செடுப்பேன். நீ எவ்வளவு நல்லவனா இருக்க. நான் இப்பதான் புதுசா இங்க வந்திருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு சின்ன வேலையா வந்தேன். இந்த தடியனுங்க என்ன துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் நீங்க வந்து உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. உண்மையாவா? சரி, நாம வேற இடத்துக்கு போய் பேசுவோம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் வேகமா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே, நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு இன்னும் சரியா தெரியாதுல்ல. சரி, அப்ப தெரிஞ்சுக்கலாம். மிஷ்கா ஷீரோ, ஷீரோ மிஷ்கா. இன்னும் கொஞ்சம் ஏதாவது ரொமான்டிக்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ஊரை சுத்தி காட்டுவியா? என்ன பூனைகள் அந்த மாதிரி போகாத, நாம என்ன மனுஷங்களா என்ன? ஓகே ஷீரோ, அப்புறம் பார்க்கலாம். சரி 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 சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படி பண்ணிக்கலாம். என்னோட ஓனர் என்ன கூப்பிடுறாங்க, நான் இப்ப போய் ஆகணும். கொஞ்சம் இரு, நீ சொன்ன மாதிரி நம்ம எங்கேயாவது போலாமே. ஷீரோ, நான் ஒரு தேவதை. என் டைம் எல்லாம் நீ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க முடியாது. அப்ப நீ பியூர் பிரீடா? ஆமா, அது சரி. நீ? நான் ஒரு ஹாஃப் பிரீடு. ஆமா, ஆஃப் பிரீடுனா என்ன? ஏதாவது அலற ஷீரோ. நில்லு மிஷ்கா. உனக்கு வேணும்னா நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலாம். அப்படி என்ன அவசரம்? நீ ரொம்ப அவசரப்படுற. இதுக்கு மேல என்னால அடக்க முடியாது. வா போலாம். அம்மா, வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி அம்மா உடைக்கிறது. நிலவு வந்ததும் நான் இங்க வரேன். இதுதான் காதலா? காதல் காதல். கனவையா கலைக்கிற? மிஷ்கா கொடுத்த மூட்டம். இதுதான் காதலா? எனக்கு காதல் வந்துருச்சு. மிஷ்கா என்ன காதலிக்கிறா, நான் மிஷ்காவை காதலிக்கிறேன். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஷீரோவுக்கெல்லாம் வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. என்னால நம்பவே முடியல. ஹாப்பி ஷீரோ, பழி வாங்கணும். என் ராஜகுமாரி செத்து போயிட்டா.
ஏய், யாரா நீ? கையில கடிச்சவன கொன்னுடுவேன். என்ன சாமி, வாழ்க்கை ரொம்ப அழகானது இல்ல? இல்ல இல்லவே இல்ல. ஏன்னா நீ ஒரு திருட்டு பையன். உன்னால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். என்ன? கொஞ்சம் அட்வைஸ், அவ்வளவுதான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஃப்ரீயா எதுவும் கிடைக்காது. நான் ஒரு பெண்ணை கண்டேன், அவளோடு காதல் கொண்டேன். நீ திரும்ப இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? வைத்த சொல்ல பேசிட்டு இருக்கியா நீ? அவளுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதான் என்ன கொடுக்கலான்னு உன்னை கேட்க வந்தேன். பிக் பண்றிய. ஒரு வைன் பாட்டில் நல்ல கிஃப்டா இருக்குமா? அது சரி, ஃப்ரீயா ஒயின் பாட்டில் வாங்கிட்டு போலான்னு பாத்தியா? நான் கேட்டா கொடுக்க மாட்டியா நீ? எனக்காக ப்ளீஸ் ஒன்னே ஒண்ணு கூட. என்ன உளர்ற? உனக்கு புத்தி இல்ல? ஒரு பொண்ணுக்கு ஒயின்லாம் கொடுக்க கூடாது, பூ தான் கொடுக்கணும். அப்பதான் உன்னால அவளை கவுக்க முடியும். அப்ப ஒண்ணு பண்ண பூவை கூட. என்கிட்ட பூலாம் இல்ல. பூ மாதிரி பண்ணு தான் இருக்கு. ஆனா நீ அதுக்கு பணம் கொடுக்கணும். கஞ்ச கிழவா. போ இடத்த காலி பண்ணு, திருட்டு பய. இந்த பூனை எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு. இது எவ்வளவு அழகா இருக்குல்ல? இந்தா சாப்பிடு. இந்தா வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ. என் வாழ்க்கையிலே இப்பதான் நான் ஒரு இவ்வளவு பவர்ஃபுல்லான பூனைய பார்த்திருக்கேன்பா. சிச்சு வாங்கிக்கோ. இல்ல இப்ப உடனே போறோம். இன்னைக்கு ஒண்ணு அது பயங்கரமா வெளுத்து எடுத்துருச்சு நண்பா. அதோட தலை எவ்வளவு வினோதமா இருந்தது நீ பாத்தியா? அப்படியே ஒரு பால் மாதிரி இருந்ததுப்பா, ரொம்ப வினோதமா இருந்தது. அப்புறம் அதோட பல்லு எவ்வளவு பயங்கரமா இருந்தது. அதை நினைச்சு பார்க்கும் போதே உடம்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போதே பயம் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு நண்பா. சாக போற. ஷீரோ, ஷீரோ, ஷீரோ. இப்ப இவன் கூட அவனதான் தேடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்பா. ஷீரோ, சொல்லு, ஷீரோ எங்க? ஹீரோ எங்க இருக்கான்னு நான் சொல்றாங்க. ஆமா, என்ன நடக்குது? இது உனக்காக. எப்படி இருக்கு? உனக்காகவே கொண்டு வந்த மட்டன்ல இருந்து. இந்தா அன்பே, இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோன்னு சொல்றல்ல. இது வேலைக்காகாதுன்னு நினைக்கிற. யோசி ஷீரோ, யோசி. நீ இந்த பூ மாதிரி அழகா இருக்க. என்னடா நீ உளறிக்கிட்டு இருக்க? நமக்கெல்லாம் இது செட் ஆகாது. பேசாம போயிடுவோம். எப்படி இருக்கு ஷீரோ? ரொம்ப நேரமா இங்க இருக்கியா? இத எங்க இருந்து கொண்டு வந்த? இத ஒரு மட்டன் கடையில மட்டன்ல சொருகி வச்சிருந்தாங்க. நான் அதை சுட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? நீ ரொம்ப கியூட்டா இருக்க. நீயும் தான் அழகா இருக்க. கவிக்கிற.
கண்ணை திறந்து பாரு ஷீரோ. நல்லா இருக்கா? அப்புறம் பாரு என்ன பண்றேன். தள்ளி போடா, என் பக்கத்துல வராத. கை வைக்காத, கையாடு இல்ல உன் கைய வச்சிடுவேன். அவங்க என்னோட வேட்டை. இன்னுமா நீ உயிரோட இருக்க? ஓ கதை முடிய போகுது. நீ சாக போற. பாவைய ராஜ்குமாரி, அவளை நீ கொன்னுட்ட. அதனால இப்ப நீங்களும் சாக போறீங்க. இவளை விட்டுடு. இவளுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் அவத்தை விட்டுட்டு என் கூட போதுல. ஆனா இவளை மட்டும் விட்டுடு. அவளை விட்டுடு. நீ போய் அந்த சின்ன ஷீரோவை புடிச்சிட்டு வா. வா என் குட்டி ஷீரோ. ராஜ்குமாரி, இப்ப வர பார்க்கலாம். இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன்டா. புத்தி இல்லாதவன உனக்கு நான் யாருன்னு காட்டுவேன். நல்ல காரியம் பண்ண குட்டி. இது உன்னோட மகனா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களோட மகன் தான். என் அம்மாவோட பேரு மிமோசா. மிமோசாவா? சைனா டவுனை சேர்ந்தவளா? ஆமா. கருத்த முடியோட இருப்பாளே அவளா? ஆமா, அவங்களேதான். அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. நீ ஓடு. செல்ல கொஞ்சம் நில்லு. நீ இப்பதான் இவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றியா? ரெண்டாவது தடவை. ஆனா இப்ப பார்த்தாலும் என்ன துரத்திக்கிட்டே இருக்காரு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்க. இல்ல, நீ இரு. இவன் வேணா போட்டோம். எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நீ கிளம்பு. நீ இப்போ அம்மா கிட்ட போ. ஷீரு அவளை நலம் விசாரிச்சான்னு சொல்லு. சரியா? பார்த்து பத்திரமா போ. இப்போ நம்ம எங்க போலாம் மிஷ்கா? என் அம்மா இறந்துட்டாங்க. என்னது? இறந்துட்டாளா? எப்படி? அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நில்லு செல்லோ. என்னால நம்பவே முடியல. நீ போய் அவனை தடுத்து நிறுத்த போறது இல்லையா ஷீரோ? அவனுக்கு ஒண்ணு ஆகாது. போகட்டும், விடு. அவனால அவனை பாத்துக்க முடியும். சரி, நான் பாத்துக்கிறேன். வா வா வா, பின்னாடி வரலாம். வா வா வா, வரலாம். போதும், நில்லு. டேனியல், டேனியல், என்ன பண்ற? கதவை தர. நீ என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க. டேனியல், கதவை தர. டேய், நன்றி கட்டவனே, கதவை தர. இருவர, நீ பண்றது சுத்தமா நல்லா இல்ல. உனக்கு கேக்குதா? தனியே எங்க போறன்னு தெரியலையே. அவன் அப்பாவை சந்திக்கணும் தானே ஆசைப்பட்டான். அப்பாவா? உனக்கு குடும்பம் நல்லா எதுவும் கிடையாது. நம்ம ஒண்ணு மனுஷங்க இல்ல. நான் உங்களோட மகன் தான். ஓ,
பிரமாதம் பிரமாதம் டாக்கோ, ரொம்ப நல்லா அட்டாக் பண்ண பிரமாதம். ஆனா அடுத்த தடவை என்ன அடிக்கிறதா இருந்தா இப்படி இப்படி அடி. ஓகே அப்பா, ஞாபகம் வச்சுக்கிறேன். எழுந்துரு. சரி வா வா, இப்ப போய் ஏதாவது சாப்பிடுவா. தேங்க்யூ. என்னோட வயித்துக்குள்ள எலி ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன சாப்பிட போறோம்? டாக்கோ, நீ அந்த கடைக்காரரை பார்த்திருக்கியா? ஒரு பிளான் இருக்கு. சாம், உங்ககிட்ட காலி பெட்டிங்க இருக்கு? இருக்கும். 2-3 பெட்டிங்க இருக்கும், அதுவும் எலியோட. வாங்கின பணம் என்னாச்சு? எப்போ என் பணத்தை கொடுக்க போற? நான் என்ன திருடிட்டா ஓடிடுவேன், காஞ்சா பிசினாரு. சொல்லலனாலும் நீ திருடன் தான். சாமி சாமி, என்ன வேணும்? எப்படிதான் இருக்க செல்லம்? இங்க இருக்கிறதுக்கு ஷீரோ எனக்கு ஒரு வாய்ப்பு தராரு. ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? உண்மையாவா? அது சரி, இப்ப எதுக்காக உன்னை இங்க அனுப்பியிருக்கான்? இல்ல, இப்ப ஒரு பழைய மாதிரிலாம் இல்ல. இப்போ திருந்திட்டாரு. உண்மையாவா? இருக்க வாய்ப்பு கொடுத்திருக்கானா? கொஞ்சம் தெளிவா சொல்றியா? எனக்கு புரியல டாக்கோ. நான் எவ்வளவு நேர்மையானவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல? அது நல்லாவே எனக்கு தெரியும்டா செல்லம். சொல்லு, இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? நான் உங்ககிட்ட கேட்டு சரக்கு வாங்கிட்டு வந்தா அப்பா என்ன இருக்க விடுறேன்னு சொன்னாரு. இல்லன்னா அவரு என்ன துரத்து விட்டுருவாரு. வாய்ப்பே இல்ல, ஒரு சொட்டு கூட தர மாட்டேன். அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவனை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. சின்ன குழந்தைகிட்ட என்ன வேலை பண்ண சொல்றான் பார். சரி விடுங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கையா இருந்தீங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன்ப்பா. ஐயோ, சரி சரி சரி, நான் குடுக்கறேன். வேற எதுவும் வேணுமா? ஏதாச்சும் வேணும்னா இப்பவே சொல்லிடு. 4 ஃப்ரைட் சிக்கன், ஒரு சோடா பாட்டில். ஓ, குட்டி ஷீரோ, நீ இங்கதான் இருக்கியா? இதோ வந்துட்ட. என்னாச்சு டாக்கோ? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி அதுக்கு இருக்க உயிரோட இருக்கா? முடிஞ்சா வந்து காப்பாத்துறா பாக்கலாம். நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு இருக்கேன் டாக்கோ. டாக்கோ, டேய் மரியாதை அவனை விட்டுடு. மூளை இல்லாதவன் என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். அமைதியாரு, அமைதியாரு, பூனைக்கு பிறந்தவனே. என்கிட்ட வராத. என்ன விடு. எனக்கு ஒரு டாட் அடிக்குது. வாடா வாடா வாடா. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு, இல்ல உன்னை கடிச்சு கொண்டுடுவேன். ஆனா நான் உனக்கு என்ன பண்ண? போட சீக்கிரம். சொன்னா கேளு, நான் உனக்கு என்ன பண்ண? என்ன விட்டுரு, சொன்னா கேளு, என்ன விட்டுரு. கடவுளே, என்ன விட்டுரு. இந்த மாதிரி போறான், வேகமா போ. அவனை விடாத, வேலைக்கு பிடி. நான் சாக போறேன். சாவறதுக்கு வேகமா வராம. போடா சீக்கிரம். இதோ போறேன். கோவக்கார பூனை சார்.
என் கைய பிடி டாக்கோ. அப்பா கை எட்ட மாட்டேங்குது. அப்பா! 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 எனக்கு ஒண்ணும் ஆகல. கொஞ்சம் தாக எடுத்துச்சு அவ்வளவுதான். நான் பயந்து போயிட்டேன். அப்பா! அப்பா! பாத்து! கை கொடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? நல்ல வேளை உங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அப்புறம் இந்த கதவையும் சரி பண்ணணும், இந்த ஏரியாவையும் சரி பண்ணணும். ஏய், இன்னொரு தடவை இங்க வந்தா நான் உன்னை நசுக்கி போட்டுடுவேன். உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப இந்த பக்கம் வந்துடாதீங்க. இங்க இருந்து ஓடின்னு சொல்றல, ஓடிப்போ. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிப்போ. தேங்க்யூ பீசாக்காரா. எங்களை இங்கேயே அடிக்க விட்டுடு. ஓகே. இங்கதான். உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட இங்க இருந்து துரத்தி விட்டுட்டேன். நீங்க திரும்ப வரணும்னு முயற்சி கூட பண்ணாத. வந்த உன்னை சும்மா விட மாட்டேன். மிஸ்கா. டக்கு, இவனுக்கு என்னதான் ஆச்சு? மிஸ்கா. 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 மிஸ்கா, நீ எங்க போயிட்ட? எங்க போயிருப்பா? ஏய், இங்க பாரு, என்னாச்சுன்னே தெரியல. தண்ணில இருந்து மீன்லாம் வெளியில வந்து விழுந்திருக்கு. பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க, பின்னாடி போங்கன்னு சொல்றல. எல்லாரும் பின்னாடி போங்க, போங்கன்னு சொல்றல. பின்னாடி போங்கன்னு சொல்றேன். ஏய், அங்க பாரு. ரெடியா? தூக்கு. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. சொல்றது காதுல விழ. எல்லாரும் பின்னாடி போங்க. ஹலோ, போட்டோ எடுக்கிறத நிறுத்துங்க. ஏய், பாத்து பாத்து, ஜாக்கிரதை. இங்க பாரு. ஏய், பாத்து, அங்க கரண்ட் கம்பம் இருக்கு. அது பத்த போகுது. கரண்ட் கம்பத்துல மாட்டிக்கிட்டாரு. இப்ப மொத்தமா ஒரு சாவு போறாரு. யாராவது காப்பாத்துங்க. உனக்கு உயிர் இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியல. ஏய், ரிஸ்கி. நான் ரிஸ்கே இல்லடா, தடியா. கண்ணாடியை போட்டு நல்லா பாரு. என்ன சொன்ன? நீ தடியான்னு சொல்றியா? மடையா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா. ரிசா பறந்து பறந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால அடே முடியாதுடா. ரிஸ்கி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படிதான். போ போ, நல்ல பையனா போ. கிட்ட வந்துட்டோம். இரு 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 இரு, எனக்கு ஏதோ ஒரு நல்ல வாசனை வருது. அதுவும் அந்த பக்கம் தான், அந்த டவர்ல இருந்து தான் வருதுப்பா.
போ கொஞ்சம் ட்ரை பண்ணு ரிஸ்கி, கொஞ்சம் ட்ரை பண்ணு போ. மட்டும் உருவம் மாற முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி உடம்பு மாற முடிஞ்சிருந்தா நான் இன்னொரு அணிலா மாறி இருப்பேன். சாப்பாடுல விஷம் வச்சிருக்க மாட்டாங்க, நிம்மதியா இருக்கும், மனுஷங்களுக்கு என்ன பிடிக்கும். நீ என்ன விளையாடுறிய? அப்படின்னா நீ பாக்குறதுக்கு எவ்வளவு கேவலமான அணிலா இருப்ப தெரியுமா? கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், ஒழுங்கா போ. சரி சீக்கிரம் போ. அடே மடையா, இன்னும் கிட்ட போடா, அப்பதான் சீக்கிரம் குதிக்க முடியும். சரி நல்லா கேட்டுக்கோ, சரியா? நான் விசில் அடிச்ச உடனே என்ன வந்து கூட்டிட்டு போயிடு, சரியா? சரி, குதிச்சிடுறா கைப்புள்ள. தப்பிச்சண்டா சாமி. ஓஹோ மார்ட்டின், ஓஹோ நண்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நண்பா. வாங்க ஒரு ரவுண்ட் போலாம். சரி போலாம். இப்பெல்லாம் காத்து ரொம்ப மோசமாயிட்டே போகுது நண்பா. இப்பெல்லாம் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு நண்பா. ஆமா உண்மைதான். ஏய் பாத்து போ. இப்ப உள்ள பறவைங்க எல்லாம் கொஞ்சம் கூட பொறுமையாவே பறக்கறது இல்ல. இப்போ நீ ஹார்பருக்கு எல்லாம் போறியா? இல்ல போறதே இல்ல. அந்த வேலையை நான் எப்பவோ விட்டுட்டேன். நீ சொல்லு, இப்போ நீ திருட்டு தான் பண்ணிட்டு இருக்கியா? அப்பப்போ. ஆனா இப்ப அதுவும் வர வர கஷ்டமாயிட்டு இருக்கு. இந்த வேலையில உயிருக்கும் நிறைய ஆபத்து இருக்கு. நீ எங்க தாண்டா போயிருந்த? இந்நேரம் உயிரே போயிருக்கும். நான் உன்னை விட மாட்டேன். சொல்றத கேளு. நான் ஒரு பழைய நண்பனை பார்த்தேன். உன்னால நான் இன்னைக்கு செத்துருப்பேன் தெரியுமா? சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அட பாவி, சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தியா? கேவலமான ஜோக்ஸ் எல்லாம் சொன்னியா? அதான் ஒரு பழைய ஃப்ரெண்ட பார்த்து பேசிட்டு இருந்தேன்னு சொல்றேன்ல. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். உன்னை அவ்வளவுதான். இன்னியோட உன் கதையை முடிக்கிறேன் பாரு. என்ன வேணா பண்ணிக்கிறீசா? ஆனா வாய மூடு. அவங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பொண்ணுங்களை பத்தி என்ன தெரியும்? அவங்கள யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு மிஸ்காவ பிடிச்சிருக்குல்ல? என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோவமாவே பேசுறீங்கப்பா. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும். நான் போறேன். கொஞ்சம் முதல்ல பூனை எப்படி குதிக்கும் தெரியுமா? நேரம் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. வா, உனக்கு நான் சொல்லித்தரேன். வரும்போது சாப்பிட எனக்கு ஏதாவது கொண்டு வா. அடே முன்னாடி பாடுற ரிஸ்கே. நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்க? இன்னும் கூட எங்களால சரக்கு ஏற்பாடு பண்ண முடியல நண்பா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. காரணம் சொல்லாதீங்க. சரக்கு எங்க? எனக்கு சரக்கு வேணும். உனக்கு சரக்கு தானே வேணும், நான் குடுக்கறேன். உனக்கு எங்களை பத்தி எந்த கவலையும் இல்லல்ல. உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. ரெண்டு பேரும் மனுஷங்க மாதிரி என்ன? நாம மிருகங்க, மனுஷங்க இல்ல. வாய மூடு. இவன் மிருகம் இல்ல, இவன் ஒரு மனுஷன். இவன் தலைய பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. வாய மூடு ரிசா, வாய மூடு. ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடுங்க. இப்ப நான் கொல்ற மூடுல இல்ல. ஒருவேளை மூடு மாறிடுச்சு, உங்களை கொன்னிடுவேன். எனக்கு என்ன உன்னை பார்த்து பயமா என்ன? யாருகிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து பேசு. என்ன பண்ணுவேன்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம் போனா அவன் ஷாக் அடிச்சு செத்து போயிட்டா. அப்புறம் ஒருத்தன் வந்து என் ஃப்ரெண்ட கொன்னான். அதுக்கு நான் அவனை கொன்னேன். மறுபடியும் அவன் உயிரோட வந்தா. நான் திரும்பவும் அவனை கொன்னேன். அதுக்கப்புறம் அவன் என் பையனை கடத்திட்டு போனான். அவன்கிட்ட சண்டை போட்டு என் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு இங்க வந்து பார்த்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட காணோம். காதலும் இல்ல, சரக்கும் இல்ல,
சாப்பாடும் இல்ல. இதுக்கு மேல நீ என்கிட்ட கத்திட்டு இருக்கியா ரீசா? அடங்க அக்கா மக்கா, அவரு ரொம்ப வலியில இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இங்கிருந்து போங்க. என்னோட வேதனை உங்க யாருக்கும் புரியாது. எனக்கு யாரும் தேவையில்லை. ஆ. ம். 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 ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப எதுவா இருந்தாலும் நானே தான் பண்ணி ஆகணும். உன்னால முடியும் ரிசா, உன்னால முடியும். உன்னால தனியாவே எல்லாத்தையும் பண்ண முடியும். யோசி ரிசா, யோசி. அங்க இருக்க அந்த மனுஷங்களை பாரு. இப்ப நானும் அந்த மனுஷங்க மாதிரியே யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? பணம் தான். பணம் இருந்தா நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆ. ம். ஆ. இது சரிதான். பணம் தான் இங்க எல்லாமே. அதை ஏற்பாடு பண்ணாலே போதும். நீ என்ன சொல்ற ரிஸ்கி? ஆனா நம்ம பணத்துக்கு எங்க போறது? நாம தான் எந்த வேலையுமே பார்க்கலையே. கொஞ்சம் யோசி நண்பா. மனுஷங்க யாரும் சட்டப்படி நடந்துக்கிறது இல்ல. நம்ம மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கணும்? அவங்களுக்கு என்ன வேணுமோ எப்ப வேணுமோ எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்கள பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நண்பா. அவங்களாலதான் நம்ம தெருக்கல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கொள்ள அடிக்க போற பணத்துல இனி நம்ம வாழ்க்கையை நிம்மதியா மாத்தலாம். இனி நம்ம கஷ்டப்படவே கூடாது. அடச்சி வாய் மூடு. சரி வாங்க போலாம். நம்ம வந்தாச்சு. இந்த பேங்கா? அட ஆமாப்பா. இதுல என்ன பெரிய விஷயம்? அப்ப என்ன பிளானு? இது ஒண்ணு ஏன் ஐடியா இல்ல. அவங்கிட்டயே கேளு. மாட்டி விட்டுட்டான்டா. சரி எல்லாரும் கேளுங்க. இப்ப நான் உள்ள போய் கதவை திறந்து விட்டுறேன். அப்புறம் எல்லாரும் உள்ள வந்துருங்க. நல்ல பிளான் தான். நான் வெளியில இருந்து போலீஸ் வராங்களான்னு பார்த்து சொல்றேன். பார்த்து ஜாக்கிரதை. ஷீரோவை பழி வாங்கணும். ஷீரோவை பழி வாங்கணும். அமைதியா இரு. ஒழுங்கா வாய மூடிட்டு வா. வாய மூடு. இவனை எவ்வளவு அடி அடிச்சாலும் இவன் வாய மூடவே மாட்டேங்கிறான். எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டோம். இப்ப நீங்க ஏதாவது பண்ணுங்க சார். அந்த ஷீரோ யாரு? எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்க. ஷீரோவை பழி வாங்கணும். அவனை பழி வாங்கியே தீருவேன். வாய மூடு. சீ என்ன கருமத்தை தின்னானே தெரியல. என்ன பார்த்துட்டு கேட்டாக்கோ ஏதாவது தெரியுதா? எல்லாரும் எங்கே காணோம்? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? இது என்ன ஈஸியான வேலை நினைச்சியா? வாயை மூடிட்டு உள்ளவா.
பாத்தியா போட்டு திறக்கிறதுல நான் கில்லாடி. என்ன இங்க இப்படி இருக்கு? இப்ப இதை எப்படி திறக்க போற? எட்டி உதைச்சா போட்டு திறக்கிறதுல நான் தான் கில்லாடின்னு சொன்னேன்ல, என்ன மேல தூக்கி விடு. இப்போ 1ல இருந்து 9க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை யோசிச்சு சொல்லு. முட்டாள் தன்மை எதுவும் பண்ணாத, நான் திறக்க பாக்குறேன். அவ்வளவுதான், கொஞ்சம் தான் பாரு. எனக்கு சத்தம் கேட்டது. உடைஞ்சது என் முதுகு. இப்படி பண்ண வேலைக்கு ஆகாது. அடுத்து என்ன பண்ணலாம்? இத நீ எப்படி பண்ண? 1 2 3 4. ஆஹா, நம்ம பணக்காரங்களாயிட்டோம். அடேங்கப்பா, எவ்வளவு பணம் வச்சிருக்கானுங்க. எல்லாரும் சொல்றத கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. 2 பூனைங்க சேர்ந்து திருடிட்டு இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, 2 பூனைங்க. உடனே எல்லாரும் இப்ப பேங்க்குக்கு போங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், எல்லாரும் உடனே பேங்க். என்ன ஜோக் அடிச்சு விளையாடுறாங்களா? போதும், ஆட்ட பாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்க. போதும், வா போலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தேவையான பணம் மட்டும் நமக்கு போதும். என்ன பைத்தியமா என்ன? நாளைக்கு என்ன பண்ண போறோம்? இங்க இருக்க எல்லா பணமும் நமக்கு வேணும். தாக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணு. நாம இங்க இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போறோம். இந்த இத பிடி. குழந்தை மேல தூக்கி போடுற. இவனால எப்படி இதை தூக்கிட்டு போக முடியும்? கொஞ்சம் பேராசைப்படுறது பெரிய தப்பு இல்ல. கூடவே இங்க யாருமே இல்ல. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போனோம். சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் ஆகட்டும். வாங்க, வந்து எடுங்க. இந்த குடி, இந்த இது குடி. உனக்கு ரொம்ப தான் பேராசை. வா, சீக்கிரம் இருந்து போயிடலாம். சரி சரி போலாம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு போறதுக்கு மனசே வரல. வரும்போது வரட்டும், நாம இங்க இருந்து போலாம். இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். இங்க இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். வாயை மூடிட்டு நட. போலீஸ் சைரன். போலீஸ் வந்துட்டாங்களே. டேய், போலீஸ் வந்துட்டாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. மர மண்டைகளா, நான் சொல்றது கேக்குதா? சீக்கிரம் வாங்கடா. ஐயோ, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. மாட்டிக்க போறீங்கடா. வெளியே வாங்க. எங்கடா போய் தொலைச்சிங்க? ஆமா, வேகத்துல நடக்காதீங்கடா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா வந்து தொலைங்கடா. மாட்டினானுங்க இன்னைக்கு. மரியாதையா வெளில வாங்க. இப்ப என்ன பண்றது? நான் பாத்ரூம் பக்கமா போறேன். ஏய், கொஞ்சம் இரு. எங்க நிலைமை? நீ எப்படியாவது போய் தொலை. வெளியில வாங்க. ஒழுங்கா நீங்களே சரண்டர் ஆயிடுங்க. நான் ரொம்ப சுலபமா இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன். அத பாருங்கப்பா ஜன்னல். அது வழியா நம்ம இங்க இருந்து வெளில போயிடலாம். அந்த கண்ணாடி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இத நம்மளால பண்ண முடியும்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஒண்ணா போய் நம்ம தலையில மோதினா போதும்.
நில்லுங்க நில்லுங்க ஹீரோ ஒழுங்கா ஷூட் நில்லு. பண்ணுங்க நில்லுங்க ஒழுங்கா ஒழுங்கா நில்லுங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையே. ஷீரு ஷீரு டாக்கோ ஷீரு இங்க பாருங்க. பீஸா அங்க ஒரு கதவு இருக்கு. அந்த வழியா சுடுறத நிறுத்தின உடனே அந்த பக்கம் ஓடிருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால முடியும். கண்டிப்பா நம்பிக்கையோட ஓடுங்க. அந்த கதவு திறந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? எங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். என்னங்க அவன் ஏன் பீசுடா? எல்லாரிசா இல்ல. சீக்கிரமா, இன்னைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல நாம தப்பிச்சோம். நீ ஏன் மேல வர மாட்டேங்கிற? ரிசாக்கு ஒன்னும் ஆயிருக்காது. ஒன்னும் ஆயிருக்காது. அவன் ஏதாவது ஒரு காவால ஒளிஞ்சிருப்பான். அவனுக்கு எதுவும் ஆகாது. நீ மேல வா சீக்கிரம். இந்த தடவை உன் கதையை மொத்தமா முடிக்கிறேன். டாக்கோ, திருட்டு பசங்களா, ஒழுங்கா கேளுங்க. ஐயோ சார், அவங்க மனுஷங்க இல்ல, பூனைங்க. பாருங்க பூனைங்களே, உங்களை நாலா பக்கமா நாங்க சூழ்ந்துட்டோம். உங்களால இனிமே தப்பிக்க முடியாது. ஒழுங்கா பணத்தை திரும்ப கொடுத்துருங்க. ஏன் இப்படி பண்ண? கண்ணை திறந்து பாரு. எழுந்துரு டாக்கோ. கண்ணை திறந்து பாரு டாக்கோ. பிளீஸ் டாக்கோ. பூனைங்களா, ஒழுங்கா நீங்களே சரண்டர் ஆயிடுங்க. என் மகன், இனி உங்களால தப்பிக்க முடியாது. ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. எல்லாம் சொல்றத கேளுங்க. எல்லாரும் கலைஞ்சு போங்க. போங்க சொல்றீங்களா? நீங்க வேலையை எங்க பாத்து விடுங்க. போக கூடாது. போங்க 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 முன்னாடி போங்க. யாருக்குடா வேணும் இனி உங்க பணம்? இந்த என் மகனே போயிட்டான். எனக்கு இனி பணம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போங்க.
கேக்குதா ஷீரோ? இவனுக்கு என்னாச்சு? டேய் ஷீரோ, என்னடா ஆச்சு உன் பையனுக்கு? எவனாவது வண்டிக்காரன் இடிச்சுட்டு போயிட்டானா? ஏன்டா உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா சும்மா இருக்க? நான் ஒரு மோசமான அப்பா. என்னடா சொல்ற? இவனுக்கு குண்டு அடிபட்டிருக்கு. இவன் செத்துட்டா. அவனை என்கிட்ட கொடு கொடு. மரம் மண்டை. என்னாச்சு? இதுவும் முடியல. சீக்கிரம் வா. இப்ப என்னெல்லாம் தேவை? டெட்டால் இல்லையே, என்கிட்ட விஸ்கி. இப்போ முதல்ல நான் இங்கே இதை வச்சிடறேன். இதை பாரு ஷீரோ, நீ இதை இங்கே இருந்து பாத்துக்க. நான் அது உடனே வந்து பாக்ஸோட வரேன். பாக்ஸ் எங்க போச்சு? பாக்ஸ் எங்க போச்சு? பாக்ஸ் போச்சு எங்க? நான் சீக்கிரம் அந்த பாக்ஸை கண்டுபிடிக்கணுமே. எங்க போச்சு? டேய், அங்க நின்னு என்னடா வேடிக்கை பாக்குற? சீக்கிரம் என் பாக்ஸை தேடு. இந்த அப்படி கொஞ்சம் வழி விடு, நான் மிச்சத்தை பாக்குறேன். இல்ல இன்னும் ரத்தம் நிக்கலையே. கண்ணை தர, நீ சாக கூடாது. நீ ஏன் மக? நீ ஒரு பூனை. ஒரு பூனைக்கு 9 உயிர் இருக்கும். பத்து படி ஏறதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆகுது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா நண்பர் ரிசா. நான் பறக்கிறதுக்காக படைக்கப்பட்டவன், நடக்கிறதுக்காக இல்ல. என்ன கொஞ்சம் தூக்கி விடு. சரி வா, நான் உன்னை தூக்கி விடுறேன். வா. என்னடா நீ? ஷீரோ, நீ சாதிச்சிட்ட. வணக்கம் நண்பர்களே, நாங்களே இங்க வந்துட்டோம். டாக்கோக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கான்? என் உயிரை காப்பாத்த அவன் குறுக்க வந்தான். பைத்தியக்காரன். நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நில்லுங்க, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவன் குணமாயிடுவான் ஷீரோ. பணம்லாம் எங்க? எவ்வளவு இருக்கு? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டல. என்னப்பா அமைதியா இருக்க? ஏன் எது பேச மாட்டேங்கிற? பணம் எங்க? சொல்லு.
என்கிட்ட எதுவும் இல்ல. எல்லாத்தையும் தூக்கி போட்ட. அடடா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அத நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம் தெரியும்ல? கத்துறத நிறுத்துங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. நானுமா? எல்லாரும் வெளியே போங்க. குழந்தை மட்டும் இங்க இருக்கட்டும். நீங்க எல்லாம் போங்க. அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அவன் என் மகன். நான் இங்கதான் இருப்பேன். இல்ல நீ போயே ஆகணும். அவன் இப்படி இருக்கிறது காரணமே நீதான். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அவன் நல்லா தானே இருக்கான். உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது ஷீரு? இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த உறவு சுத்தமா அருந்து போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னாலதான் எனக்கு ஒரு வீடு கூட இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு. குடு என்கிட்ட குடு. சரி, இது உன்னோட வாடகை பாக்கிக்கு. இது உன்னோட அடுத்த வருஷம் வாடகைக்கான முன் பணம். இது என் வீட்டை சேதம் பண்ணதை சரி பண்றதுக்கு. அப்புறம் இந்த பணம் என் வீட்டுல இருந்த மீனை உன் பூனை திருடுச்சுல, அதுக்காக. அப்புறம் இது என்னோட இது எனக்கு மன அழுத்தம் கொடுத்ததுக்கு. அப்புறம் இது அடடா, இது இன்னும் மிச்சம் இருக்கே. இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க? எனக்கு கூட அந்த இடத்துல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்புறம் நாங்க அங்க விளையாடிட்டு இருக்கும் போது என்ன வாசனை. அவளோட அப்பா அங்க வந்துட்டாரு. அவரு வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? இது ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்க கூடாதுன்னு இதை ஏன் சார்பா உனக்கு தரேன். உன்னோட முகம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னாரு. ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அழகு. என்னோட இந்த அழகான முகத்தை ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். நம்ப முடியுதா? கூடவே அவன் பொண்ணு கூட நான் விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் சரியான முட்டா பையன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா நீ சொல்றது அப்புறம் நைட் அவன் வீட்டுக்கு போனேன். என் மேல வேர்க்கடலையை தூக்கி அடிச்சிட்டான். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதோட அவன் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். அத அங்கேயே முடிச்சிட்டேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவனும் உன்ன மாதிரியே இருக்கான் போல. நீ உன் வாயை மூடிட்டு இருக்கியா ரிஸ்கி? இன்னைக்கு இந்த அழகான மாலை பொழுத இன்னும் அழகாக்கிரலாம். என்ன நீங்க பாட்டு பாட போறீங்களா? உங்க எல்லாருக்கும் என்னையா ஆச்சு? வர வர இசை ரசனைங்கிறது மக்களுக்கு மழுங்கியே போச்சு. நான் போறேன் போ. ஒரு வழியா அவனே இங்க இருந்து கிளம்பிட்டான். வாங்க நாம கொண்டாடுவோம். பணமும் போயிடுச்சு, மிஸ்காவும் போயிட்டா. நீ கொஞ்சம் எடுத்து தெரியாப்பா. என்ன பண்ற? எல்லாத்தையும் நீயே குடிச்சிடாத. எனக்கு கொஞ்சம் கொடு. உனக்கு இல்லாமையா? எடுத்துக்கோ. அது என்னோட சிலிண்டர். இப்ப இவ யாரு? இப்போ நீங்க எல்லாருமே சாக போறீங்க. யாரும் தப்பிக்க முடியாது. அவ என்னோட பூனை. என்னோட ஹீரோவைய கொல்ல பாக்குற நல்லா போடு. பிரமாதம் நல்லா பண்ணாதீங்க. நீயே முடிச்சிடு. இல்ல நீயே இவனை முடிச்சிடு. இல்ல நீயே முடிச்சிடு. சரி இவனை சொல்றேன், முடிச்சிடுறேன். பைத்தியக்காரன். வா போலாம். நீங்க என்ன ஒரே அடியா விட்டுட்டு போயிட்டியோன்னு
நான் நினைச்சிட்டேன். அதான் இப்ப வந்துட்டேன்ல. எப்பவும் இடைஞ்சல் தான். மத்தவங்கள பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு இந்த நாள் இவ்ளோ அழகா இருக்கும் போது நீ என்ன நினைக்கிற? நம்ம அப்படியே ஒரு டான்ஸ் பண்ணலாமா? Gemiler gemiler kağıttan gemiler Saman aledi gibi sönüp gittiler Geri vites yok arabada Kaderde ne varsa o gelir başa Şerafettin neler oluyor Şerafettin neler oluyor Yapa 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 Kısa kes geliyor Şeraf Ortamın damına koyar kafayı Bitmiyor bu kuat GBT kayını Adamın dibidir rast delikanlı Şerafettin alayında sine kaydı Kovboy sen bunu hiç anlamıyorsun